RSS அமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் டெல்லியில் துவங்கியது. விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் ஆன்மாவாக எப்போதும் இருந்து வருகிறது. இந்த வலிமை உடைந்து போனால் இந்தியா பலவீனம் அடையும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நானும் RSS அமைப்பை வேறாக கொண்டவன்தான். RSS என்பது தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டிய இயக்கம். RSS நாட்டுக்கு பல சேவைகளை செய்துள்ளதென டெல்லியில் நடந்த RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பேசினார். 1984 சீக்கியர்கள் படுகொலை சம்பவத்தின் போது ஏராளமான சீக்கிய குடும்பத்தினர் RSS சுயம் சேவகர்களின் வீடுகளில் தஞ்சம் புகுந்து பாதுகாப்புடன் இருந்தனர். இதுதான் சுயம் சேவகர்களின் இயல்பு என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் செபு நகரத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஈடுபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை உயர்த்தி வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜூலை 1 இது நடைமுறைக்கு வருகிறது. நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள சிலை மற்றும் உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கரூர் துயர சம்பவம் குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் 12 கேள்விகள் கேட்டுள்ளார். திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் நிகழ்ந்த பேரிடரே இத்துயரம் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாக தெரிகிறது என்றும் கூறியுள்ளார். பட்டியல் சமூகத்தினர், முதியோர், குழந்தைகள் மீதான தாக்குதல் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அதிகரித்து வருகிறது. ஆடிக்கொள்ளுங்கள், இன்னும் 6 மாத காலம்தான். உங்கள் அராஜகத்துக்கு தமிழக மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் என்று மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்கான விஜயின் தேர்தல் பிரச்சார பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம். விஜய் உரிய நேரத்தில் வந்திருந்தால் இந்த துயரம் நடந்திருக்காது. கரூரில் கூடியது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம் என செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கரூர் சம்பவம் ஒரு திட்டமிட்ட சதி என பாரதிய ஜனதா மற்றும் விஜய் ஒரே மாதிரி பேசுகின்றனர். விஜய் திமுக அரசின் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துகிறார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். போலீஸ் எவ்வளவு சொல்லியும் விஜய் கேட்காததால் தான் இவ்வளவு பிரச்சினை. கரூர் துயர சம்பவத்தை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கும் வகையில் விஜய் பேசுகிறார் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளை சரி செய்யாமல் போராடுபவர்களின் சம்பளத்தை பிடிப்பதும் தண்டிப்பதும் சரியானதல்ல என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதையடுத்து துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழாவின் 8ஆம் நாளான இன்று ஸ்ரீதேவி பூதேவியருடன் மலையப்ப சுவாமி தேரில் வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். நோபல் பரிசு தரவில்லை என்றால் அது அமெரிக்காவுக்கு அவமானமாகிவிடும். இஸ்ரேல் காசா போரை நிறுத்திவிட்டேன், எனவே எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் நேற்று வெளியிட்டது. இதில் 50 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். கடந்த ஆண்டுகளில் இருந்த மொத்த வாக்காளர்களில் 6% நீக்கப்பட்டுள்ளனர். ரயில்களில் டிக்கெட் முன்பதிவின் போது ஆதார் எண் கட்டாயம் என்ற புதிய நடைமுறை இன்று முதல் அமலாகிறது. முன்பதிவுக்கான நேரம் தொடங்கிய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட IRCTC கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே இனி டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள ஹோட்டலில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக இடுக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நேற்று நள்ளிரவு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர் பெங்களூருவில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. வட்டி விகிதம் 5.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். மேசாரமின் கவுசால் என்ற இடத்தில் அசாம் ரைபிள்ஸ் படையினர் நடத்திய சோதனையில் 20,61,00,000 ரூபாய் மதிப்புள்ள 6.87 கிலோ மெத்தபெட்டமைன் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வீட்டில் வேலை செய்தவர்களை துன்புறுத்தியதாக வந்த புகாரை அடுத்து தெலுங்கு நடிகை டிம்பிள் ஹயாத்தி, அவரது கணவர் ஆகியோர் மீது தெலுங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நவராத்திரியின் 9ஆம் நாளையொட்டி போபாலில் உள்ள மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் இல்லத்தில் பெண் குழந்தைகளுக்கு கன்யா பூஜை செய்து வழிபட்டனர்.
இந்தியாவில் அதிக சொத்துக்களை வைத்துள்ள 100 பணக்காரர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி 9.55 லட்சம் கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளார். கரூரில் நடந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாக உள்ள திமுக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். கரூர் உயிரிழப்புகளுக்கு தாவேக காரணம் என்றால் அக்கட்சியை தடை செய்யுங்கள், விஜயை கைது செய்யுங்கள் என்றார். தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள காணொளியில் அவர் முதல்வர் மீது பழி சுமத்தும் வகையில் பேசியிருப்பது அவரது அரசியல் நேர்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என திருமாவளவன் தெரிவித்தார். விஜயின் கருத்து அவர் சங் பரிவார்களின் சதிவலையில் அவர் சிக்கி உழல்வதையே உறுதிப்படுத்துகிறது என்றார். தாவேக தலைவர் விஜய் மாவட்டம் தோறும் பிரச்சாரம் செய்வதற்கு பதிலாக தொகுதிகள் தோறும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். கரூர் சம்பவத்தில் எவன் சதி செய்திருந்தாலும் அவன் குடும்பமே விளங்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். கரூர் சம்பவத்துக்கு தாவேக 2ஆம் நிலை தலைவர்கள் அராஜகமே காரணம் என்று நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார். காவல்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகளை திமுக நிர்வாகிகள் போல பயன்படுத்தி அரசு துறைகள் அனைத்தையும் செயலிழக்க வைத்துவிட்டார்கள் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 16 ரூபாய் அதிகரித்து ரூபாய் 1754க்கு விற்கப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகள் என்ற நிலையில் நீடிக்கிறது. காவல் நிலைய சிசிடிவிகளில் AI எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அதற்கான பணிகளை துவங்க ஆய்வு நடக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய இருவரை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் அனல்மின் நிலைய கட்டுமான பணி விபத்து தொடர்பாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துணை ஒப்பந்ததாரர் மீது அஜாக்கிரதையாக செயல்படுதல், உயிரிழப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 87,120க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 30 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 10,890க்கு விற்பனை ஆகிறது. வார இறுதி நாட்கள் மற்றும் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு 13,303 அரசு பஸ்கள் இயக்கப்பட்டன. சிறப்பு பஸ்கள் மூலம் 6.92 லட்சம் பேர் பயணித்ததாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கரூர் சம்பவம் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சைதாப்பேட்டை கோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அக்டோபர் 3ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் கேட்டு கடிதம் அளிப்பதற்காக சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வந்தனர். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் நடந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டத்தில் உள்ள PD ராசன் கால்வாய் மற்றும் தந்தை பெரியாறு கால்வாய் மூலம் பாசன வசதி பெறும் சுமார் 5,146 ஏக்கர் பயிர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் காலேஜ் ரோட்டில் ஒரு துணிக்கடையில் நடந்த ஆயுத பூஜை விழாவில் போர்ச்சுகல் நாட்டு வணிகர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். செண்டை மேளத்தை ரசித்து நடனமாடினர். பூஜை, சரஸ்வதி பூஜை என தொடர் விடுமுறைகளை ஒட்டி கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களை பார்க்க டூரிஸ்டுகள் வருகை அதிகரித்து உள்ளது. அஷ்டமியை முன்னிட்டு டெல்லியின் தெற்கு பகுதியில் உள்ள துர்கா பூஜை பந்தலுக்கு சென்ற பிரதமர் மோடி வழிபாடு நடத்தி பிரார்த்தனை செய்தார். மகா அஷ்டமியை முன்னிட்டு டெல்லியின் சித்ரஞ்சன் பூங்காவில் நடந்த துர்கா பூஜை கொண்டாட்டத்தில் பங்கேற்றேன். அனைவரின் நலன் மற்றும் மகிழ்ச்சிக்காக வழிபாடு நடத்தினேன் என மோடி தெரிவித்தார். நேபாளத்தில் வாழும் தெய்வமாக ஆரியதாரா ஷக்யா என்ற 2 வயது சிறுமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் பல்லக்கில் சுமந்து செல்லப்பட்டு அங்குள்ள மன்னர் அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட 20 அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 3 நாட்களுக்குள் திட்டத்தை ஏற்காவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஹமாஸ் அமைப்புக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் விசாயாஸ் மாகாணத்தில் உள்ள செபு நகரத்தில்
ரிக்டர் அளவுகோலில் 6.9 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சில கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமானது. இதில் மொத்தம் 31 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். பாலஸ்தீனத்தை ஒருபோதும் தனிநாடாக அங்கீகரிக்க மாட்டேன், போர் நிறுத்தம் வேண்டும் என்பதே நிலைப்பாடு தவிர ஒருபோதும் அதற்கு தனிநாடு அங்கீகாரம் அளிக்க மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்க பார்லிமென்டில் அரசு நிர்வாகத்துக்கு நிதி ஒதுக்கும் செலவினங்கள் தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக அரசு நிர்வாகம் முடங்கி போய் உள்ளது. 7.5 லட்சம் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா சேர்ந்தால் கோல்டன் டூம் என்கிற வான் பாதுகாப்பு திட்டம் இலவசமாக கிடைக்கும். கனடா அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர்கள் சுமித், சந்தீப் ஆகியோர் தங்கப்பதக்கம் கைப்பற்றினர். இந்தியா இதுவரை தலா 4 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம் என 9 பதக்கம் வென்று பட்டியலில் 4வது இடத்துக்கு முன்னேறியது. இந்த ஆண்டு IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணியை 17,762 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய தயாராக இருப்பதாக யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. IIT கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான நீச்சல் போட்டிகள் சென்னை IIT வளாகத்தில் நேற்று துவங்கியது. 17 IIT-களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். பஞ்சாபில் நடந்த தேசிய வில்வித்தை போட்டியில் திருப்பத்தூரைச் சேர்ந்த 3 மாணவிகள் வெள்ளிப் பதக்கங்கள் பெற்று ஊர் திரும்பினர். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடிகர் சிம்பு இசையமைப்பாளர் தமன் கூட்டணியில் ஒஸ்தி, வாலு போன்ற படங்கள் வெளியாகின. தெலுங்கில் தமன் இசையமைத்த OG படத்தில் சிம்பு ஒரு பாடலை பாடினார். ஆனால் அந்த பாடலை மாற்றிவிட்டனர். இதனால் சிம்புவின் அடுத்த படத்திற்கு தமனுக்கு பதில் அனிருத்தை இசையமைக்க வைக்க எண்ணியுள்ளனர். சுந்தர் சி தற்போது நயன்தாராவை வைத்து மூக்குத்தி அம்மன் 2 படத்தை இயக்குகிறார். அடுத்து கார்த்தியுடன் ஒரு படத்தில் இணைவதாக இருந்தது. சில காரணங்களால் அந்த படம் கைவிடப்பட இப்போது மதகஜராஜா படத்திற்கு பின் மீண்டும் விஷாலை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார். தஞ்சை பெரிய கோயிலில் மலையாள நடிகை அனுஷ்வரா ராஜன் சாமி தரிசனம் செய்தார். கோயில் முன்பு நின்று போட்டோ எடுத்துக் கொண்டார். நடிகையை பார்த்ததும் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நடிகர் தனுஷ் நடித்துள்ள இட்லி படத்தை புதுச்சேரியில் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு தனுஷ் ரசிகர்கள் இட்லி கொடுத்து மகிழ்வித்தனர். தனுஷ் படத்துக்கு பால் அபிஷேகங்களும் செய்தனர். மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் 1987 வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் நாயகன். மும்பையில் வாழ்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த வரதராஜன் முதலியார் வாழ்க்கையை தழுவி இப்படம் உருவானது. 38 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை கமல் பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் 6 டிஜிட்டலில் மெருகேற்றி ரீரிலீஸ் செய்கின்றனர். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் சிறு வயதில் நடிப்பு பிடிக்கும், ஆனால் பள்ளியில் நன்றாக படிப்பவர்களே வசனங்களை மனப்பாடம் செய்து பேச முடியும் என்று முதலிடம் பிடிப்பவர்களுக்கே வாய்ப்பு வழங்குவர். நான் பள்ளியில் டாப்பர் கிடையாது, வளர்ந்த பிறகே படிப்புக்கும் நடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என தெரிந்தது என்றார். சூரரை போற்றுக்கு பின் வாத்தி படத்திற்காக 2வது தேசிய விருதை வென்றார் இசையமைப்பாளர் GV பிரகாஷ். இதற்காக அவருக்கு AR ரகுமான் பியானோ ஒன்றை பரிசளித்துள்ளார். இதனை பகிர்ந்த GV பிரகாஷ், எனக்கு கிடைத்த சிறந்த பரிசு. 2வது தேசிய விருதுக்காக ரகுமான் சார் இந்த அழகான வெள்ளை கிராண்ட் பியானோவை பரிசளித்தார். நன்றி சார், இதைவிட சிறந்த பரிசு என்ன இருக்கப் போகிறது என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் தனுஷ், இயக்குனர் ஆனந்த் எல் ராய், இசையமைப்பாளர் AR ரகுமான் கூட்டணியில் உருவாக்கியுள்ள 3வது ஹிந்தி படம் தேரே இஷ்க் மே. நாயகியாக கிருத்தி சனோன் நடித்துள்ளார். இப்படத்தின் டீசரை தமிழ், ஹிந்தியில் வெளியிட்டுள்ளனர். காதலில் தோற்றவனின் வழியை இப்படம் பேச உள்ளது. காதலில் வாழ்வோர் பலர், ஆனால் அதில் கரைபவர் வெகு சிலரே என கிருத்தி சனோன் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 28 படம் வெளியாகிறது. அகத்தியா படத்திற்கு பின் ஜீவா நடிப்பில் 3 படங்கள் உருவாக்கி வருகின்றன. இதில் ஒரு படத்தை நிதிஷ் சகாதேவ் இயக்குகிறார். தம்பி ராமையா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். ஜீவாவின் 45வது படமாக உருவாகும் இதற்கு தலைவர் தம்பி தலைமையில் என பெயரிட்டு படத்தின் முதல் பார்வையை வெளியிட்டுள்ளனர். அரசியல் பின்னணியில் காமெடி படமாக உருவாகிறதாம்.